பலரும் மறந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த ஒரு மாட்டுப்பாளையம் பகுதியிலே 5/7/2005 காலப்பகுதியிலே கண்ணமுத்து அருண்குமார் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்படுகிறார். இனந்தெரியாத நபரா. அவர் என்னத்துக்காக படுகொலை செய்யப்பட்டார், எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்பதை கடந்து தமிழ் தேசியம் சார்ந்த பத்திரிகைகளை அவர் எடுத்து வந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாகத்தான் அந்த தகவல்கள் இருக்கின்றன. இவை தொடர்பான விடயங்களும் தூசு தட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது 22/7/2007 காலப்பகுதியிலே கோயிலுக்கு சென்று திரும்பிய தொழில்நுட்பவியலாளர் கணபதி பிள்ளை சத்தியபாலம், அதே போன்று சீவரட்னம் தாசன் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் அட்டப்பள்ளத்திலே சடலமாக மீட்கப்படுகின்றார்கள். அரசு அதிகாரிகளே இலக்கு வைக்கப்பட்டார்கள். பொறியியலாளர் இலக்கு வைக்கப்படுகின்றார், தொழில்நுட்பவியலாளர் இலக்கு வைக்கப்படுகின்றார். அதாவது அவர்களுடைய இலக்கு வைக்கப்படுவதற்கான காரணம், அவர்கள் அரச தொழிலில் இருக்கின்ற போது சில விடயங்களுக்கு ஒத்துழைத்து செல்லாத போது இனந்தெரியாத நபர்கள் தான் படுகொலை மேற்கொண்டார்கள். இப்போது அந்த இனந்தெரியாத நபர்களின் படுகொலைகள் ஏற்பட்டிருந்தன. அந்த படுகொலை செய்யப்பட்ட காலத்தில் அந்த பிரதேசம், இப்ப அது அம்பாறை மாவட்டம் அல்லது மட்டக்களப்பு மாவட்டம் என்றால் அதில் தாதாவாக செயற்பட்டவர்கள் யார், அந்த தாதாக்களினுடைய பின்னணி என்பது தொடர்பில் தான் இப்போது தரவுகளோடு விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. என்ன காரணம் என்றால், இந்த இனந்தெரியாத நபர்களாக தாக்குதலை மேற்கொண்டவர்கள் அச்சத்தின் காரணமாக அதற்கு யார் முகவராக அல்லது அதற்கு யார் உத்தரவிட்டார்கள் என்கின்ற விவரத்தை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அல்லது போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் பல வழக்குகள் தூசு தட்டப்பட்டிருக்கின்றன, பல வழக்குகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன இடம்பெற போகிறது, இன்னும் எப்படியான வகையில் கைதுகள் இடம்பெற போகின்றன, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்ற படுகொலைகள், ஊடகவியலாளர் படுகொலை, ஊடகவியலாளர் நடேசனுடைய படுகொலை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை, அதே போன்று விரிவுரையாளர் தம்பையாவின் படுகொலை என்று பல படுகொலைகளை அடுக்கி செல்லலாம். இவற்றின் பின்னணியில் எல்லாம் இனந்தெரியாத நபர்கள், அந்த இனந்தெரியாத நபர்களாக இருந்தவர்கள் இன்று பலர், ஒரு சிலர் இறந்திருந்தாலும் ஒரு சிலர் இன்று சாட்சியாக மாறியிருக்கிறார்கள். அந்த சாட்சியின் அடிப்படையில் இந்த வழக்குகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லப்படுகின்றன. விரைவில் சட்டமாதிபதி திணைக்களம் நீதிமன்றத்திலே ஒரு வலுவான ஒரு வழக்கினை தாக்கல் செய்து நீதிமன்ற கட்டமைப்பினூடாக அல்லது நீதிமன்ற பொறிமுறையினூடாக கைது செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற அணுகுமுறையினூடாகவே அவற்றை மேற்கொள்வதற்கான அனைத்து உத்தரவுகளும் இப்போது நாட்டிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நீதிக்கு புறம்பான வகையில் கைதுகள் இடம்பெறக்கூடாது என்ற வகையிலும் நீதிமன்ற கட்டமைப்புக்குட்பட்டு நீதிமன்ற கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில் தான் கைதுகள் இடம்பெற வேண்டும் என்றும், கைதுகளை நிரூபிக்கக்கூடிய முறையான சாட்சியங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இனந்தெரியாத நபர்களாக வீடுகளுக்குள் சென்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள், கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்று சாட்சியாக மாறியிருக்கிறார்கள். அம்பாறை, மட்டக்களப்பு, இந்த பட்டியல் நீண்டு செல்லுமாக இருந்தால் இன்னும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தில் இன்னும் பல கைதுகள் இடம்பெறலாம்.